ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kgக்கான மட்டன் பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மசாலாவை எடுத்து அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு 1 kg நல்லா கழுவுன மட்டனில் போட்டு குக்கரில் 5 விசில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. ஒன்ஸ் வெங்காயம் வதங்கினதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த கொஞ்சம் மசாலா பொடியும் வாசனைக்காக போட்டாச்சு. உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சது போட்டாச்சு. பச்சை மிளகாவும் நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் அந்த பச்சை மிளகாவும் போட்டாச்சு. தனி மிளகாத்தூளும் ஆச்சு இது வாங்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தனியா பவுடர், கோரியாண்டர் பவுடரும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ண புதினாவும் ஆட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அது வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தயிரை தாராளமாக ஊற்றியாச்சு. ஒன்ஸ் தேவையான தயிர் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியை போட்டாச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குமிங்கி வரதுக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக, அதனால தான் அதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் மட்டனோட தண்ணியை தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றியாச்சு. ஒன்ஸ் இது ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும்னு சொல்லி நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. ஒன்ஸ் நல்லா மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஜீரக சம்பா அரிசி தான் கழுவி வச்சுருந்தோம். ஒன்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கலரி விட்டுட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருந்த ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டனுக்கு 2 கிலோ அரிசி அது மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க மசாலாவை. இதில் மசாலா அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே அரிசி அதிகம், அதனால தான் மசாலா அதிகமாக போட்டிருக்கோம். ஒன்ஸு இதை கலரி விட்டுட்டு தம் போட்டாச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம் விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்க்கவே இது அருமையாக வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணி செய்க்கான மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.